ராஜகோபால் நகரில் வந்து ஈபியில் ரொம்ப வந்து லைன் கீழே போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து 2 பேரை ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருக்கு ரொம்ப தீக்காயம் ஏற்பட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருந்தாங்க. அப்போ ஈபியில் வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து சரி பண்ணிடுறோம், அந்த வாரத்தில் எல்லாம் சரியாயிடும், சரி பண்ணிடுறோம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கிற மாதிரி இல்லாத விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து 2:57 வந்து 2 சின்ன பசங்க விளையாடும் போது அந்த லைனில் தெரியாமல் பட்டு ஒரு பையன் சம்பவ இடத்துல வந்து இறந்துட்டான். சின்ன பையன் 7வது படிக்கிற பையன் சம்பவ இடத்துல இறந்துட்டான். அதனால் வந்து ஈபி வந்து இப்போவும் வந்தாங்க, இது வரைக்கும் 3வது தடவை வராங்க. லைன் வந்து நமக்கு வந்து ரொம்ப கீழே ஒரு 7 அடி டிஃப்ரெண்ட்டில் கீழே இருக்குது லைனு. 7 அடி நம்ம கையால் நின்று கையால் தொடுற அளவுக்கு லைனு கம்மா இருக்குது. ஆனால் ஈபியில் வராங்க, பார்க்குறாங்க, எல்லா அதிகாரியும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. வச்சு எந்த நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த தொழில் சம்பந்தமாக பல தடவை மனுவும் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் ஈபியில் வந்து ஏன் இந்த அளவுக்கு நிறுத்தின போக்கா இருக்கிறாங்கன்றது தெரியல. ஈபி வந்து இதை உடனே வந்து நடவடிக்கை எடுத்து இனி வரும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நடக்காத அளவுக்கு செஞ்சு கொடுத்தா இந்த தெருவாசிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஒரு குழந்தை இறந்ததுக்கு ஈபிக்காக தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகவும் நகராட்சியில் சர்வீஸ் கொடுத்து அந்த வீட்டுக்கு கரண்ட் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக அது கொடுத்துருக்காங்க. நன்றி. கடந்த ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வேலியில் அடிபட்டு வந்து 2 பேர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஒருத்தவங்க வந்து கால் எடுத்துட்டாங்க, இன்னொருத்தவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் மின்சாரத்துறை வந்து பார்த்தாங்க. ஒட்டுமொத்த ஏடி ஏஇ இங்கே இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் அத்தனை பேருமே வந்து இங்கே ஆய்வு பண்ணாங்க. பரபரப்பாக ஆச்சு. இந்த மீடியாவிலே வந்து எல்லாம் வந்து பார்த்தாங்க. மின்சாரத்துறை ஊழியர்கள் எல்லாம் வந்து உடனே நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து 6வது 7வது படிக்க போகிற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விளையாடிருக்காங்க. பட்டவனே ஸ்பாட்டே ஒருத்த பையன் வந்து அப்படி எரிஞ்சு கீழே விழுந்துட்டான். இது வந்து மின்சாரத்துறையினோட மெத்தன போக்கு தான். அந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் ஏதோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போதே மின்சார ஊழியர்கள்லாம் வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பையனோட உயிரிழப்பு வந்து தவிர்த்திருக்கலாம். மின்சாரத்துறையினோட மெத்தன போக்கு தான் இந்த பையனோட உயிரிழப்புக்கு காரணம்னு வந்து முக்கியமாக தெரிய வரும். இன்னொரு பையனை வந்து சீரியஸாக இருக்கான். அது என்ன ஆகும்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.